இயற்கையின் சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவப்பரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி ஆரா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய இந்த நட்பொழுதிலே சிவபெருமானுடைய திருவருள் கருணையின் காரணமாக 63 நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுகின்ற இயற்பகை நாயனார் சிவபெருமான் மீது மாளாத பற்றுக்கொண்டு அவரை வழிபாடு செய்து முத்தியடைந்து அவருடைய வாழ்வியல் சம்பவத்தை பற்றி இந்த வேளையிலே நாங்கள் சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். 63 நாயன்மார்களே ஒருவராக போற்றப்படுகின்ற இந்த இயற்பகையார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படுகிற அந்த 63 நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். இவரை இல்லையே எண்ணாத இயற்பகைக்கு மடியேன் என்று திருத்தொண்டர் தொகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிறார். அங்கே சிவனடியார்களை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிற பொழுது இல்லையே எண்ணாத இயற்பகைக்கு மடியேன் என்று அந்த திருத்தொண்டர் தொகையிலே இவரை வர்ணிக்கிறார். அவருடைய சிறப்பு அங்கே போற்றப்படுகிறது. யார் என்ன கேட்டாலும் இல்லை என்று வழங்காத ஒருவராக இந்த இயற்பகை நாயனாரை பார்க்கிறோம். இவருடைய இளமையிலே பெற்றோரிட்ட பெயர் மறைந்து விடுகிறது. இயற்கைக்கு மாறான செயல் குணங்கள் இவரிடத்திலே இருக்கிறது. யார் எதை கேட்டாலும் என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவார். எதையும் தன்பொருட்டாக வைத்திருக்கின்ற பக்குவ பண்பு இவரிடத்திலும் இல்லை. யார் எது கேட்டாலும் கொடுத்து விடுவார். அதனால் இவருடைய இயற்பெயர் மறைந்து இயற்பகை நாயனார் என்று போற்றப்படுகிற இயற்கைக்கு மாறான குண இயல்புகளை கொண்டிருந்ததன் காரணமாக இயற்பகை நாயனார் என்று போற்றப்படுகிறார். இவர் வணிகர் குலத்திலே வந்துதித்த ஒருவராக இந்த இயற்பகை நாயனாரை பார்க்கிறோம். இவருடைய அவதார தலம் பல்லவனீச்சரம் என்று சொல்லப்படுகிற அந்த அவதார தலத்திலே வந்துதிக்கிறார். அதே போல சாய்க்காடு என்று அழைக்கப்படுகிற தலத்திலே இவர் முத்தியடைந்திருக்கிறார். இவருடைய குருபூசை நன்னாள் மார்கழி மாதம் உத்தர நட்சத்திர நன்னாளிலே கொண்டாடப்படுகிறது. இந்த இயற்பகை நாயனாருடைய வாழ்வியல் சார்ந்த கதை இன்று எங்களுடைய சமகால உலகியலுக்கு பொருந்தாதிருந்தாலும் அவருடைய இறைவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக இறை செயற்பாட்டின் காரணமாக அங்கே சிவனடியார்களை மதிக்கின்ற உயர் பண்பின் காரணமாக சிவபெருமானுடைய திருவடி கடல்களை அடைந்து என்றுமே புறவியற்ற பேரானந்த பெருவாழ்வை பெற்றிருக்கிறார். அந்த நாயனாருடைய வாழ்வியல் சார்ந்த விடயங்களை நாங்கள் இந்த வேளையிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். இந்தியாவிலே சோழவள நாடு என்று போற்றப்படுகிற நாடு, சைவமும் தமிழும் தலை தோங்குகிற சைவ மன்னர்கள் ஆண்ட நாடு சோழவள நாடு. அந்த சோழ நாட்டிலே காவேரி சங்கமம் என்னும் புனித தீர்த்தத்தினால் புகழப்படுகிற காவிரி பூம்பட்டணத்திலே வந்து பிறக்கிறார் அந்த இயற்பகையார். இவர் வணிக குலத்தினரான இவர் தம் வணிகத்திறத்தினால் பெரும் செல்வராக விளங்குகிறார். இவர் பரம்பரையாக வணிக தொழிலில் ஈடுபடுகிறார். அந்த வணிக திறத்தினாலே பெரும் செல்வராக இவர் போற்றப்படுகிறார். அந்த பெரும் செல்வத்தினூடாக வணிகத்தினூடாக பெற்ற செல்வ வெள்ளத்தினூடாக மகிழ்ச்சியாக பேராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இல்லறத்தின் பெரும்பேறு இறையடியார் தம் குறை முடிப்பதென்றது அவர் கொள்கை. ஒருவருடைய வாழ்வியலில் 4 படிநிலைகள் சொல்லப்படுகிறது. பிரம்மச்சாரியம், கிருகஸ்தம், வனப்பிரசம், சந்நியாசம். பிரம்மச்சாரியம் என்பது கல்வியை கற்றுக்கொள்ளுகிற பருவம். கிருகஸ்தம் என்பது இல்லற நிலை. இல்லற நிலை இருப்பவன் இறைவனுக்கும் தேவர்களுக்கும் பிதர்களுக்கும் ஏனையோருக்கும் உரிய கடமைகளை இந்த உலகியலில் இருப்பவர்களுக்கும் அனைவருக்கும் உரிய கடன்களை ஆற்ற வேண்டியது ஒரு இல்லறத்தானுடைய கடமை. இல்லறத்தின் பெரும்பேறு இறையடியார் தம் குறை முடிப்பதென்பது இவருடைய கொள்கையாக இருக்கிறது. ஆதலால் சிவனடியார் யார் வந்தாலும் சிவனடியார் யார் என்றாலும் அவர் வேண்டுவதை இல்லையெனாது கொடுக்கும் இயல்பினராய் வாழ்ந்து வந்தார். சிவனடியாரிடத்திலே பேதம் பார்க்க மாட்டார். எந்த அடியவர் வந்தாலும்
அவர்கள் என்ன கேட்டாலும் இல்லை எண்ணாது கொடுக்கின்ற இயல்பினராக இவர் வாழ்ந்து வருகிறார். அவ்வாறு வாழ்ந்து வரும் நாளில் அவர் பெருமையை உலகோர்க்கு உணர்த்த சிவபெருமான் திருவுளம் கொள்ளுகிறார். ஏனென்றால் இறைவனுடைய திருவிளையாடல், அந்த திருவிளையாட்டினூடாக இறைவன் தன்னுடைய அடியவர்களை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்கிறார். அவருடைய பக்தியை அங்கே உலகத்தோர்க்கு காட்டுகிற செயற்பாடு இருக்கிறது. இந்த இயற்பகை நாயனாரும் இயற்கைக்கு மாறாக வாழ்ந்ததனால் அவர்கள் அனைவரையும், மக்கள் அனைவரினாலும் இயற்பகையார் என்று அழைக்கப்படுகிறார். இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்று போற்றப்படுகிற வகையிலே இயற்பகை நாயனார் சிறப்புக்குரியவராக விளங்குகிறார். இந்த இயற்பகை நாயனாருடைய பெருமையை உலகத்தோருக்கு உணர்த்த வேண்டும் அல்லவா? அதை உணர்த்துவதற்காக சிவபெருமான் திருவுளம் கூட்டுகிறான். இந்த இயற்பகையருடைய பெருமையை உலகத்துக்கு உணர்த்துவதற்காக திருவுளம் கொண்ட சிவபெருமான் சிவனடியார் வேடம் பூண்டு இயற்பகையாரின் வீட்டின் முன்னே வந்து நிற்கிறார். அங்கே சிவனடியாருடைய வேடத்திலே வருகிறார். இந்த இயற்பகையார் சிவனடியார் வேடந்தாங்கி, சிவனடியார்கள் யார் வந்தாலும் எவருக்கும் இல்லை என்று கொடுக்காது அவர்களை உபசரித்து அவர்களுக்குரிய பணிவிடைகளை செய்கிற பழக்கம் இவரிடத்திலே இருக்கிறது. இப்பொழுது சிவபெருமானும் சிவனடியார் வேடந்தாங்குகிறார். தூய திருநீறு பொன்மேனியில் அணிந்து தூர்த்த வேடமுடைய வேதியர் கோலத்தினராய் இயற்பகையானுடைய வீட்டை அடைந்தார். அங்கே காம கோலம், அந்த தூர்த்தன் என்று சொல்லப்படுகிற அந்த வேடம், ஆனால் அவருடைய உடல் முழுவதும் திருநீறு பூசி இருக்கிறது. தூய திருநீறு பொன்மேனியில் அணிந்து தூர்த்த வேடமுடைய வேதியர் கோலத்தினராய் இயற்பகையாருடைய வீட்டினை அடைகிறார் அந்த சிவபெருமான் சிவனடியாராக. நாயனார் அவ்வடியாரை உளன் நிறைந்த அன்புடன் எதிர்கொண்டு முனிவர் இங்கு எழுந்தருளியதன் பெருந்தவப்பயன் என்று வழிபட்டு வரவேற்றார். அங்கே இயற்பகையாருடைய மனைவியும் சுவாமி வரவேண்டும் என்று அன்போடு பணிவோடு பக்குவமாக வரவேற்று அவருக்குரிய அனைத்து வழிபாடுகளையும் செய்கிறார். சிவபெருமான் இப்பொழுது காமுகன் வேடம், தூர்த்தன் வேடத்திலே திருநீறு பூசிய சிவனடியாராக அங்கே வந்திருக்கிறார். முனிவர் வரவேற்கிறார். அவருடைய இல்லறத்தரசியாகிய மனைவியாரும் வரவேற்கிறார். வேதியரை அன்போடு நோக்கி, சிவனடியார்கள் வேண்டியவற்றையெல்லாம் ஒன்றும் மறுக்காத உம்மிடத்திலே ஒரு பொருளை விரும்பி இங்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். அங்கே சிவனடியார் எதை கேட்டாலும் மறுக்காது கொடுக்கிற இயல்புடைய நீ, ஆனால் உன்னிடத்திலே எவருமே இதுவரை உன்னிடத்திலே கேட்காத ஒரு பொருளை நான் இங்கே கேட்க வந்திருக்கிறேன். அந்த இறைவன் மீது கொண்ட அதீத பக்தியை சோதிக்க போகிறார். இதுவரையும் சிவனடியார் யாருமே உன்னிடம் கேட்காத ஒரு பொருளை நான் உன்னிடத்திலே கேட்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன். அதனை நீர் தருவதற்கு இணங்குவீராயின் வெளியிட்டு செல்வேன் என்று கூறுகிறார். அந்த பொருளை நீ எனக்கு தருவதாக இணங்கினால் நான் அந்த பொருளை கொண்டு செல்வேன் என்று கூறுகிறார். அது கேட்ட இயற்பகையார், என்னிடம் இருக்கும் எப்பொருளாயினும் எம்பெருமானாய சிவனடியாரது உடைமை. நான் பெரும் செல்வத்தை எல்லாம் தேடி வைத்திருக்கிறேன். நான் என்னிடத்தில் உள்ள எந்த பொருளாக இருந்தாலும் அனைத்தும் சிவனடியாருடைய உடைமை. இந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் சிவனுடைமை, சிவனடியார்களுக்கு கொடுக்கிற உடைமை என்னிடத்திலே இருக்கிற எதுவானாலும் நான் சிவனடியார்களுக்கு கொடுப்பேன். என்னிடத்தில் இருக்க உடைமையெல்லாம் சிவனடியாரின் உடைமை. இதில் சிறிதும் சந்தேகமில்லை. நீர் விரும்பியதை அருளி செய்வீராக என்கிறார். அந்த தூர்த்த வேடந்தாங்கி வந்திருக்கிற சிவனடியார் கேட்கிறார், உன்னிடத்திலே இதுவரையும் உன்னிடத்திலே யாரும் கேட்காத ஒரு பொன் கேட்டிருக்கிறார்கள், பொருள் கேட்டிருக்கிறார்கள், அன்னம் கேட்டிருக்கிறார்கள், வஸ்திரம் கேட்டிருக்கிறார்கள், ஆலயம் அமைக்க சொல்லி இருக்கிறார்கள், தான தர்மங்களை செய்திருக்கிறார். இதுவரையும் நான் உன்னிடம் கேட்காத ஒன்றை கேட்கப் போகிறேன், தருவாயாக. இயற்பகையார் சம்மதிக்கிறார். என்னிடத்திலே எது இருந்தாலும், இந்த உடலாக இருக்கலாம், உயிராக இருக்கலாம், இதாக இருந்தாலும் அனைத்தும் முறை துச்சமன் அனைத்தும் வாழ்கிறோர். நீர் இதை கேட்டாலும் நான் தருவேன் அப்பா என்று அந்த சிவனடியாருக்கு சொல்ல. அனைத்தும் சிவ உடைமை, சிவனடியார்களுக்கு உடைமை. நீர் என்ன கேட்க விரும்புகிறோ கேளும், நான் தருகிறேன் என்று அருளி செய்வார் என்று கேட்கிறார். அது கேட்ட வேதியர்,
உன் மனைவியை விரும்பி வந்தேன் என்று சொல்லுகிறார். இதுவரையும் யாரும் கேட்கவில்லை. பாருங்கள், இவருடைய அந்த அதீத உணர்வு, எதை கேட்டாலும் கொடுப்பார் என்ற அந்த வாழ்வியல்லே வாழ்வர் இறுதி வரை அதை கடைபிடிப்பாரா, கடைபிடித்து வாழ்வாரா என்பது இறைவனுடைய சோதனை. அந்த சோதனையை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும். அந்த வேதியர் அந்த வடிவத்திலே வந்திருக்கிற, தூர்த்த வடிவத்திலே வந்திருக்கிற வேதியர் இயற்பகையாரை பார்த்து கேட்கிறார், உன் மனைவியை விரும்பி வந்தேன் என சொல்லுகிறார். இப்பொழுது நாயனாருடைய முகத்திலே எந்த மாற்றமும் இல்லை. எப்படி இருந்தாரோ வளமை போல இருக்கிறார். நாயனார் முன்பை விட மகிழ்ச்சி அடைகிறார். ஏனென்றால் என்னிடம் இல்லாத ஒரு பொருளை, இதுவரை யாரும் கேளாத பொருளை கேட்கப் போகிறார், என்னிடத்தில் இல்லாத இதையும் கேட்டு விடுவாரோ என்று அங்கே மனத்திலே ஒரு சற்று பயம் இருந்ததான. இன்றைக்கு என்னிடத்திலே இருக்கிற ஒரு பொருளைத்தான் இந்த சிவனடியார் கேட்டிருக்கிறார். நாயனார் முன்பை விட மகிழ்ச்சி அடைந்து, எம்பிரான் என்னிடம் உள்ள பொருளை வேண்டியது எனது புண்ணிய பயனாகும் என கூறி விரைந்து வீட்டினுள்ளே சென்று கற்பிறந்த மனைவியாரை நோக்கி, பெண்ணே, இன்று உன்னை இம்மெய்த்தவர்க்கு நான் கொடுத்து விட்டேன் என்றான். அங்கே இயற்பகையார் மனைவியும் கற்பிற் சிறந்தவர்களா அந்யோன்யமாக இல்லற வாழ்விலே தாம் ஈட்டுகிற செல்வ வெள்ளத்திலே ஒரு பகுதியை, முழு பகுதியையும் அங்கே இறை காரியங்கள் சிவனடியார்களுக்கு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தர்ம பத்தினி, கணவனுடைய சொற்கேட்டு நடக்கிற ஒரு தர்ம பத்தினி. நாயனார் மகிழ்ச்சி அடைகிறார். அங்கே வீட்டினுள்ளே சென்று மனைவியாருடைய கையை நோக்கி, பெண்ணே, உண்டு உன்னை மெய்த்தவர்க்கு நான் கொடுத்து விட்டேன். பெண்ணே, இன்று உன்னை இம்மெய்த்தவர்க்கு நான் கொடுத்து விட்டேன் என்றால், அது கேட்ட மனைவியார் மனம் கலங்கிய பின் தெளிந்து தன் கணவரை நோக்கி, என் உயிர் தலைவரே, என் கணவராகிய நீர் எமக்கு பணித்தருளிய கட்டளை இதுவாயின் நீர் கூறியதொன்றை நான் செய்வதன்றி எனக்கு வேறுரிமை உள்ளதோ என்று சொல்லி தம் பெரும் கணவராகிய இயற்பகையாரை வணங்கினார். அங்கே கணவன் இட்ட கட்டளைக்கு பணிந்து பணியாற்றுகிற மனைவி, அங்கே இல்லறத்திலே இணைந்து பணியாற்றுகிற மனைவி இப்பொழுது சொல்லுகிறார், அடியேன் அந்த சிவனடியாருக்கு நீர் என்னை கொடுத்து விட்டீர், நீரிட்ட கட்டளையே நான் மறுப்பேனோ? இதை தவிர எனக்கு வேறு என்ன உரிமை உள்ளது? நீர் எதை சொல்கிறீரோ நான் அதை சம்மதமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று தன்னுடைய கணவனாரை வீழ்ந்து வணங்கினார். இயற்பகையாரும் இறைவனடியார்க்கென தம்மால் அளிக்க பெற்றமையை கருதி அம்மையாரை வணங்கினார். இப்பொழுது சிவனடியாருக்கு அந்த அம்மையார் தன்னுடைய மனைவியை கொடுத்து விட்டார் அல்லவா? இப்பொழுது சிவனடியாருக்கு கொடுக்கப்பட்ட பொருள் அங்கே இறை பொருள், உயர்ந்த பொருளாக இருக்கிறது. இப்பொழுது மனைவியாரை கணவன் வணங்குகிறார். அங்கே இல்லையே எண்ணாத இயற்பகைக்கு மடியேன் என்று சுந்தரர் பாடுகிறார் அல்லவா? தன்னிடத்திலே கேட்ட உடனே தன்னுடைய மனைவியாரை கொடுத்து விடுகிறான், சிவனடியாருக்கு கொடுத்து விடுகிறான். சிவனடியாருக்கு கொடுத்த உயர்ந்த பொருள் அல்லவா? இப்பொழுது மனைவியாரையும் பணிந்து வணங்குகிறான் இந்த இயற்பகையர். திருவிலும் பெரியாளாகிய அவ்வையார் அங்கு எழுந்தருடைய மறைமுனிவர் சேவடிகளை பணிந்து திகைத்து நிற்கிறார். எல்லாம் இறை செயல், நிறை கைங்கரியம், இறைவனுடைய திருவிளையாடல் அங்கே நடைபெறுகிறது. பாருங்கள், இவருடைய மனத்தையும் அறிய நினைக்கிறார், அந்த பெண்ணினுடைய மனத்தையும் அறிய நினைக்கிறார். இதை கேட்டாலும் சிவனடியார்களுக்கு இல்லை என்னாத கொடுக்கிற மனப்பக்குவம் இந்த இயற்பகையாரிடம் இருக்கிறதா? இயற்பகையார் செய்கிற அனைத்து சிவகாரியங்களுக்கும் மனைவியினுடைய மனப்பக்குவமும் பங்கும் இருக்கிறதா? இதை சோதிக்கிற ஒரு களம். இயற்பகையாரும் விரும்புகிறார், மனைவியும் கணவன் சொற்கேட்டு அப்படியே சம்மதிக்கிறார். மறைமுனிவர் சேமடிகளை பணிந்து திகைத்து நிற்கிறார்கள் இருவர். மறைமுனிவர் விரும்பிய வண்ணம் மனைவியாரை கொடுத்து மகளும் மாதவத்தவராகிய இயற்பகையார் அம்மறையவரை நோக்கி, இன்னும் யான் செய்ததற்குரிய பணியாது என இறைஞ்சி கேட்கிறார். சிவனடியாரே, இன்னும் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறேன், நான் தருகிறேன், செய்கிறேன் என்று பணிந்து கேட்கிறார் இயற்பகையார். அங்கே என்னிடத்திலே என்ன வேணுமோ நீ எதிர்பார்த்துக்கொள், இன்னும் யான் செய்தற்குரிய பணியாது என இறங்கி நின்றார். வேதியராக வந்த இறைவன், இந்நங்கையை யான் தனியே அழைத்து செல்வதற்கு உனது அன்புடைய சுற்றத்தாரையும் இவ்வூரையும் கடத்தற்கு நீ எனக்கு துணையாக வருதல் வேண்டும் என்றார். அது கேட்ட இயற்பகையார்
யானே முன்னறிந்து செய்தற்குயை பணியை விரைந்து செய்யாது எம்பெருமானாகிய இவர் வெளியிட்டு சொல்லும் அளவிற்கு காலந்தாழ்த்தி நின்றது பிழையாகும் என்று எண்ணி வேறிடத்திற்கு சென்று போர்க்களம் பூண்டு வாழும் கேடயமும் தாங்கி வருகிறார். இப்பொழுது அந்த இயற்பகையார் தன்னுடைய மனைவியை அந்த துர்த்த வேடத்திலே வந்த சிவனடியாருக்கு கொடுத்து விட்டான் என்ற செய்தி அந்த சுற்றத்தார் ஊர் மக்களுக்கு கிடைக்கிறது. ஊர் மக்கள் எல்லாம் இயற்பகையாரை ஏசுகிறார்கள், வைகிறார்கள். தன்னுடைய மனைவியை ஒரு சிவனடியாருக்கு கொடுத்து விட்டானே, போய் ஒரு சிவனடியார் கேட்கிறார் என்பதற்காக கொடுத்து விட்டானே. இப்பொழுது அனைவரும் இயற்பகையார் மீது கோபம் கொள்ளுகிறார். அந்த சிவனடியார் அந்த பெண்ணை அழைத்து செல்ல விடாத அனைத்து மக்களும் ஊர் மக்களும் ஒன்று கூடி விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் அனைவரையும் தாண்டி அந்த ஊர் எல்லைக்குள்ளே அந்த சிவனடியார் அந்த பெண்ணை அழைத்து செல்ல வேண்டும். இப்பொழுது அந்த சிவனடியார் சொல்லுகிறார், நான் இந்த நங்கையை தனியே அழைத்து செல்வதற்கு அன்புடைய சுற்றத்தாரை ஊரையும் கடத்தற்கு நீ எனக்கு துணையாக வேண்டும். இப்பொழுது தன்னுடைய சுற்றத்தாரை எதிர்த்து போரிட முடிவு செய்கிறார். தான் கொடுத்த வாக்குறுதி, கொடுத்த பொருள் மீளப்பெறக்கூடாது, கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாது. சிவனடியாருக்கு மனைவியை கொடுத்து விட்டேன், என்னுடைய வாழ்வின் பயன் இது. அந்த சுற்றத்தாரோடு போர் புரிந்து அந்த சிவனடியாரை அந்த எல்லையை நோக்கி கொண்டு செல்ல போகிறார். இப்பொழுது அந்த இயற்பகையார் தன்னுடைய மனைவியை சிவனடியாருக்கு கொடுத்து விட்டார் என்ற செய்தி அங்கே கிடைக்கிற பொழுது அங்கே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு விட்டார்கள். அந்த இயற்பகை வள்ளலாருடைய சுற்றத்தாரும் இயற்பகை பித்தனால் அவன் மனைவி மற்றொருவன் கொண்டு போவதாண்டு வெகுண்டெழுகிறார்கள். இந்த இயற்பகை பித்தனால் அவன் மனைவியை ஓரொருவர் கொண்டு போவதா என்று வெகுண்டெழுகிறார்கள். தமக்கு நேர்ந்த பழியை போக்குவதற்காக போர்க்கருவிகளை தாங்கியவராய் வந்து மறையவரை வளைத்துக் கொண்டனர். துர்த்தனே போகாதே, நற்குலத்தில் பிறந்த இப்பெண்ணை இங்கேயே விட்டுவிட்டு எமது பழி போக இவ்விடத்தை விட்டு போ என கூறினார்கள். மறைமுனிவர் அது கண்டு அஞ்சியவரை போன்று மாதினை பார்க்கிறார். சிவபெருமான் அனைத்தையும் அறிந்தவர் அல்லவா, அவர் அந்த எல்லையை கடப்பது பெரிய காரியமா? இல்லை. ஏனென்றால் இந்த செய்தி உலகத்தோருக்கு கிடைக்கவன். அந்த மக்கள் எல்லாம் சொல்லுகிறார், பித்தனே இந்த பெண்ணை விட்டு விலகி போய்விடு, அங்க இயற்பகையார் தந்தார் என்பதற்காக நீ கொண்டு செல்வதா? துர்த்தனே இந்த பெண்ணை விட்டு விலகிப்போ என்று சொல்லுகிறார். அந்த சிவனடியாரும் எதுவும் அறியாதவர் போல் அந்த பெண்ணினை பார்க்கிறார். மாதரும் இறைவனை அஞ்ச வேண்டாம், இயற்பகை வெல்லும் என்கிறார். அங்கே கணவன் கொடுத்த வாக்கல்லவா, சிவனடியாரே நீர் அஞ்ச வேண்டாம், இந்த இயற்பகை வெல்லும், என்னுடைய கணவன் பக்குவமாக இருவரையும் அங்கே ஊருடைய எல்லை வரை கொண்டு சென்று சேர்ப்பார்கள். வீரக்கழல் அணிந்த இயற்பகையார் அடியேன் அவரை எல்லாம் வென்று வீழ்த்துவேன் என வேதியருக்கு தேறுதல் கூட, அந்த வேதியர் வடிவந்தாங்கி வந்த சிவனடியாருக்கு தேறுதல் கூற போருக்கு வந்த தம் சுற்றத்தாரை நோக்கி ஒருவரும் எதிரில்லாமல் ஓடிப்பிழையும் அன்றேல் என் வாட்படைக்கு இலக்காகி துணிப்பட்டு துடிப்பீர் என்று அறிவுறுத்தினார். அது கேட்ட சுற்றத்தார், விடடா, நீ என்ன காரியத்தை செய்து விட்டாய்? இவ்வாறு பேசுகிறாய், உன் செயலால் இந்நாடு அடையும் பழியையும் இது குறித்து நம் பகைவரானால் கொள்ளும் இகழ்ச்சி சிரிப்பினையும் எண்ணி நானாது உன் மனைவியை வேதியனுக்கு கொடுத்து வீரம் பேசுவதோ என்று அவர்கள் பார்த்து கேட்கிறார். நீ செய்த செயல் ஒரு வெட்கக்கேடான செயல். ஒரு வேதியனுடைய மனைவியை கேட்கிறான் என்பதற்காக நீ கொடுத்து விட்டாய். அந்த ஒரு வெட்கக்கேடான செயலை நாங்கள் தடுப்பது குற்றமா? அதற்காக உன்னுடன் நான் போரிடாது விட்டால் அது எங்களுக்கு பெரும் வெட்கமாக இருக்கிறது. இதற்கு நாங்கள் ஒருபொழுதும் சம்மதியோம். நாங்கள் போரிட்டு ஒரு சேர இறந்தொழிவதன்றி உன் மனைவியை மறையவனுக்கு கொடுக்க ஒருபோதும் சம்மதியோம் என்று வெகுண்டு எதிர்த்தனர். அது கண்ட இயற்பகையார், உங்கள் உயிரை விண்ணுலகைக்கு ஏற்றி இந்த நற்றவரை தடையின்றி போக விடுவேன் என்று கூறி உறவினரை எதிர்த்து போரிடுவதற்கு முந்தினார். உறவினர்கள் மறையவரை தாக்குவதற்கு முற்பட்டனர். பலசாரியாக மாறி மாறி சுத்தி வந்து அவருடைய கால்களையும் தலைகளையும் துணித்து வீழ்த்தினார். பலராய் வந்தவர் மீது தனியாய் அங்கே அகப்பட்டவர் மீது வேகமாய் பாய்ந்து வெட்டி வீழ்த்தினார். பயந்து ஓடியவர் போக எதிர்த்தவர் எல்லாம் ஒளிந்து போயினர்.
எதிர்ப்பவர் ஒருவருமின்றி உலவித்திருந்த இயற்பகையார் வேதியரை நோக்கி, அடிகள் நீர் அஞ்சா வண்ணம் இக்காட்டினை கடக்கும் வரை உடன் வருகிறேன் என்று கூறி துணை செல்லுகிறார். அங்கே எதிர்க்க வந்த சுற்றத்தாரை வீழ்த்தி இருக்கிறார். அங்கே வேதியரை பார்த்து சொல்லுகிறார், சிவனடியாரை பார்த்து சொல்லுகிறார், அடிகள் நீர் அஞ்சா வண்ணம் இக்காட்டினை கடக்கும் வண்ணம், இக்காட்டினை கடக்கும் வரை உடன் வருகிறேன் என்று கூறி துணை செல்றார். அங்கே சேக்கிழார் அழகாக பதிவு செய்கிறார். இந்த சிவனடியார் மீது கொண்ட அதீத பக்தி, இல்லையே எண்ணாது கொடுக்கிற பக்தி, நீ எதுக்கும் அஞ்ச வேண்டாம், நான் அந்த காடு வரை காட்டை கடக்கும் வரை உடன் வருகிறேன் என்று அந்த சிவனடியாரை பார்த்து சொல்லுகிறார். அந்த சிவனடியாரோடு துணை செல்லுகிறார். திருச்சாய்க்காட்டை சேர்ந்த பொழுதிலே இவருடைய முத்தித்தலம் சாய்க்காடு. அந்த திருச்சாய்க்காட்டை சேர்ந்த பொழுதில் மறைமுனிவர் நீர் வீட்டுக்கு திரும்பி செல்லலாம் என்று கூறுகிறார். இயற்பகையாரும் அவரை வணங்கி அவரிடமிருந்து விடை பெற்று மனைவியாரை அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு ஊருக்கு திரும்பினார். மனைவியாரை ஓகுடன் அழித்து திரும்பியும் பாராது செல்லும் நாயனாரது அன்பின் திறத்தை எண்ணி இறைவன் மகிழ்ந்தான். தன்னுடைய மனைவியை இப்பொழுது என்னுடன் நினைப்பிவிட்டு திரும்பி பாராது மகிழ்ச்சியாக செல்லுகிறானே, அவனுடைய அன்பின் திறத்தை எண்ணி இறைவன் மகிழ்ந்தார். மெய்மை உள்ளமுடையவராக நாயனாரை மீளவும் அழைக்கத் தொடங்கி, இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டினி வருவாய் ஓலம், அயர்பிலாதானே ஓலம், செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம், ஓலம் என அழைத்தருளினார் அந்த வேதியர் சிவனடியார் சிவபெருமான். துர்த்தன் வேடத்திலே வந்த சிவபெருமான். அங்கே சேக்கிழார் அழகாக பதிவு செய்கிறார். அந்த நாயனார் மனைவியை ஒப்படைத்து விட்டு திரும்பி கூட பார்க்காது மலர்ந்த முகத்தோடு மகிழ்ச்சியாக செல்கிறார். அந்த இயற்பகையாரை பார்த்து அந்த வேதியர் அழைக்கிறார். இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டினி வருவாய் ஓலம், அயற்பிலாதானே ஓலம், சேர்க்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம், ஓலம் என்று அருளுகிறார். சேர்க்கரிய செயல் செய்த யாருமே செய்யாதொரு செயலை சிவனடியாருக்கு செய்திருக்கிறாய். சிவனடியார் மீது கொண்ட அதீத பக்தி, உன்னுடைய மனதிலே நீ கொடுத்த வாக்கு யாருக்கும் இல்லை என்னாது கொடுக்கிற உயர்ந்த பண்பு அவரை இயற்பகையாரை அழைக்கிறார். இயற்பகை முனிவா ஓலம், மீண்டு நீ வருவாய் ஓலம், அயர்பிலாதானே ஓலம், சேர்க்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம், ஓலம் என்று அழைத்து அருளினார். அழைத்த பேரோசையினை கேட்ட இயற்பகையார், அடியேன் வந்தேன் வந்தேன், தீங்கி செய்தார் உளராயன் அவரின் கைவாளுக்கு இலக்காவார். இப்பொழுதும் அவருடைய மனம் அந்த சிவனடியாருக்கு, அந்த வேதிய வடிவம் தாங்கி வந்த சிவனடியாருக்கு ஏதோ இடையூறு நடந்து விட்டது, துன்பம் நடந்து விட்டது என்ற எதிர்பார்ப்போடு மீண்டும் ஓடி செல்லுகிறார். அடியேன் வந்தேன் வந்தேன், தீங்கி செய்தார் உளராயன் அவர்களின் கைவாளுக்கு இலக்காகிறார். இப்பொழுதும் அந்த சிவனடியாரிடத்தில் தன்னுடைய மனைவியை ஒப்படைத்து விட்டார். மீண்டும் யாரோ அங்கே தடையாக வருகிறார் என்ற நினைப்போடு ஓடி செல்கிறார். அடியேன் வந்தேன் வந்தேன், தீங்கு செய்தார் உளராயன் அவர்தம் கைவாளுக்கு இலக்காகின்றார் என்று கூறி விரைந்து வந்தார். மாதுருபாகனாகிய இறைவனும் தமது தொன்மை கோலத்தை கொள்ளுவதற்கு அவ்விடத்தை விட்டு மறைந்தருளினார். அவர் இங்கே தன்னுடைய மனைவியாய் சிவனடியாரோடு அந்த விட்டு சென்ற இடத்திலே இப்பொழுது அந்த வேதியரை காணவில்லை. துர்வேடந்தாங்கி வந்த வேதியரை காணவில்லை. இறைவனும் தன்னுடைய தொன்மை கோலத்தை கொள்வதற்காக அவ்விடத்தை விட்டு மறைந்தருளினார். சென்ற இயற்பகையார் முனிவரை, அந்த சிவனடியாரை காணாது அவருடன் சென்ற மாதனை காணுகிறார். அப்பொழுது அவருடைய மனைவி தனித்து நிற்கிறார். வான்வெளியில் இறைவன் மாதுருபாகராக எருதின் மேல் தோன்றியருளும் தெய்வ கோலத்தை கண்டார். அங்கே சிவபெருமான் சிவனடியார்களுக்கு அங்கே முத்தி கோலத்திலே ரிஷப வாகனத்திலே காட்சி கொடுக்கிறார். இடப வாகனத்திலே உமாதேவியாரோடு காட்சி கொடுக்கிறார். அங்கே இயற்பகையார் தன்னுடைய மனைவியாரை அந்த சிவனடியாரோடு விட்டு விட்டு வந்த இடத்திலே போய் பார்க்கிறார். அங்கே சிவனடியாரை காணவில்லை, மனைவி மட்டும் நிற்கிறார். அங்கே வானத்திலே இடபரூபராக உமாதேவியாரோடு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். என்ன அதிசயம், என்ன ஒரு அற்புதம்! அந்த இயற்பகையாருடைய மனம் இதையுமே சிவனடியாருக்கு இல்லை எண்ணாது கொடுக்கிற அற்புதமான அருள்
அங்கே இறைவனுடைய காட்சியை காணுகிறார். மாதொருபாகன் உமாதேவியாரோடு அங்கே அரிய காட்சியை காணுகிறார். எருதின் மேல் தோன்றிய தெய்வ கோலத்தை கண்டார். நிலத்திலே பலமுறை தொழுதார். எல்லையில்லாத இன்ப வெள்ளம் அருளிய இறைவன் உலங்க சிந்து போற்றி வாழ்த்தினார். பெருமானே, என்னப்பா திருவிளையாடல்! என்னுடைய மனப்பக்குவத்தை உணர்வதற்கு நீயே என் இல்லத்திற்கு சிவனடியார் வேடம் தாங்கி வந்திருக்கிறாயே, என்ன புண்ணியம் செய்த என்னுடைய பிறவி பயன் என்று அவர் மகிழ்ந்து போற்றுகிறார். மண்ணிலே பலமுறை விழுந்து தொழுகிறார். இல்லையில்லாத இன்பம் அருளிய இறைவன் உலங்க சிந்து போற்றி வாழ்த்தினார். அப்பொழுது அம்மையப்பராகிய இறைவர், பழுதிலாதாய் உன் அன்பின் திறன் கண்டு மகிழ்ந்தோம், உன் மனைவியுடன் நம்மில் வருக என்று திருவருள் புரிந்து மறைந்தருளினார். இங்கு சேக்கிழார் அழகாக பதிவு செய்கிறார். பழுதிலாதாய் உன் அன்பின் திறம் கண்டு மகிழ்ந்தோம். உன்னுடைய மனப்பற்றற்ற அன்பு, உன்னுடைய மனதிலே எந்த தீங்கும் வஞ்சகமும் இல்லாத அன்பு, சிவனடியார் எதை கேட்டாலும் இல்லை என்னாது கொடுக்கிற அன்பு, பழுதிலாதாய் உன் அன்பின் திறன் கண்டு மகிழ்ந்தோம், உன் மனைவியுடன் நம்மில் வருக. அங்கே கணவனுக்கு ஒத்தாசையாக பணிபுரிந்திருக்கிறார். கணவன் சொன்ன மந்திரம் வேத வாக்காக கருதி கணவன் சொன்ன செயலை அங்கே உடன் செய்திருக்கிற ஒரு தர்ம பத்தினி இப்பொழுது கணவனோடு இணைந்து இறைவனுடைய திருவடியை அடைகிறாள். அங்கே இல்லறம் என்பது கணவன் மனைவி இணைந்த வாழ்வியல். இல்லற நிலையிலே அனைவருக்கும் உரிய கடமையை ஆற்ற வேண்டும். இருவரும் இணைந்து வாழ்வதுதான் முக்கியமான வாழ்க்கை. அங்கே இயற்பகையாரும் அவருடைய மனைவியாரும் இணைந்து வாழ்ந்திருக்கிறார். பழுதிலாதாய் உன் அன்பின் திறங்கண்டு மகிழ்ந்தோம், உன் மனைவியுடன் நம்மில் வருக என்று திருவருள் புரிந்து மறைந்தருளினார். உலகத்தினுடைய இயற்கையை மீறி சேர்க்கரம் செய்கை செய்த திருத்தொண்டராகிய இயற்பகையாரும் தெய்வ கற்பினை உடைய அவர் தம் மனைவியாரும் ஞானமா முனிவர் போற்ற நலமிகு சிவலோகத்தில் இறைவனை கும்பிட்டு உடனுரையும் பெருவாழ்வு பெற்றனர். அவர் தம் சுற்றத்தாராய் அனைவரும் போர் செய்து உயிர் துறந்தவர்களும் வானுலகை அடைந்து இன்புற்றனர். அந்த சிவனடியாருக்காக உயிர் துறந்தவர்கள் அல்லவா, அவர்களும் அங்கே வானுலகம் சென்று இன்பமுற்றிருக்கிறார்கள். இறை வாழ்வியல்லே நாங்கள் இறை அர்ப்பணமாக வாழ வேண்டும். இறைவனுக்காக அனைத்தையும் கொடுத்து வாழுகிற பொழுது எங்களுடைய வாழ்வியல்லே நாங்கள் எல்லையற்ற மகிழ்ச்சியை அடைகிறோம். எல்லையற்ற மகிழ்ச்சி என்பது பிறவியற்ற பேரானந்த பெருவாழ்வு என்று போற்றப்படுகிறது. இந்த இயற்பகை நாயனார் அங்கே சிவபெருமானோடு ஐக்கியமானது மார்கழி மாதம் உத்தர நட்சத்திரமாகும். இவருடைய குருபூசை நன்னாளாக அந்த மார்கழி மாதம் உத்தர நட்சத்திர நன்னாள் விளங்குகிறது. இவருடைய குருபூசை நாளன்று பூம்புகார் திருச்சாய்க்காட்டில் உள்ள சாயாவனேஸ்வரர் கோயிலில் உள்ள இயற்பகை நாயனாருக்கு தனி சன்னிதானம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பூம்புகாரில் உள்ள திருச்சாய்க்காட்டில் உள்ள சாயாவனேஸ்வரர் கோவிலிலே அங்கே இயற்பகை நாயனாருக்கு ஒரு தனி சன்னிதானம் அமைந்திருக்கிற அவருடைய முத்தித்தலம் சாய்க்காடு. அந்த பதியிலே இருக்கிற அந்த இறைவனுடைய சன்னிதானத்தில் இயற்பகையருக்கு தனி சன்னிதானம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தனி சன்னிதானத்திலே சிறப்பு பூசைகள் அபிஷேகம் எல்லாம் நடைபெறுகிறது. இந்த மார்கழி மாத உத்தர நட்சத்திரத்திலே இவரது குருபூசை தினத்தன்று எல்லா சிவன் கோவில்களிலும் குருபூசை சிறப்பு நடைபெறுகிறது. அந்த சிறப்பின் காரணமாக இந்த இயற்பகை நாயனார் போற்றப்பட இன்றைய உலகியல் வாழ்வியல்லே இவருடைய செயல் ஒரு எதிர்மறையாக இருக்கலாம். அவருடைய செயற்பாடு இல்லையே எண்ணாத இயற்பகைக்கு மடியேன் என்பது போல சிவனடியார் எதை கேட்டாலும் இல்லை என்பாது கொடுக்கிறார். அங்கே சிவனடியார் மீது கொண்ட பற்று, சிவ வேடந்தாங்கியவர் மீது கொண்ட பற்று, சிவன் மீது கொண்ட அன்பில்லாத பற்றின் காரணமாக சிவபெருமானுடைய திருத்தாள்களை அடைந்திருக்கிறார் அந்த இயற்பகை நாயனார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே திருநீலகண்ட நாயனார் மெய்மை பேசி இறைவனுடைய திருவடிகளை அடைந்திருக்கிறார். அவரிலும் ஒருபடி மேலாக தன்னுடைய மனைவியை சிவனடியார் கேட்கிற பொழுதும் அங்கே எந்த பற்றுமற்றவராக, உலகியல் உடல் பற்றற்றவராக
மனைவியை சிவனடியாருக்கு கொடுத்து, சிவனடியார் என்பது அந்த சிவபெருமான் வேதிய வடிவந்தாங்கி வந்த சிவபரம்பொருளுக்கு கொடுத்து, சிவபெருமானுடைய திருவடிகளை அடைந்த அந்த இயற்பகை நாயனாருடைய திருவருளை நாங்கள் இந்த வேளையிலே பிரார்த்திக்க வேண்டும். அந்த இயற்பகை நாயனாருடைய திருவருளும் குருவருளும் எங்களுடைய வாழ்வியலே கிடைக்க வேண்டும். சிவனடியாருடைய அருள் கிடைப்பது என்பது எங்களுடைய வாழ்வியலை எவ்வளவோ உயர்த்துகிறது. சித்தர்கள், ஞானிகள், யோகிகளுடைய அருளாசி கிடைக்கிற போது எங்களுடைய வாழ்க்கை தடங்களை மாறுகிறது. பலர் அறிஞர்கள் ஆகிறார்கள், செல்வந்தராகிறார்கள், உயர் பதவிகளை பெறுகிறார், உயர்ந்த நிலையை அடைகிறார்கள், இறைவனுடைய திருவடி தாள்களை அடைகிறார்கள், பிறவியற்ற பேரானந்த நிலைகளை அடைகிறார்கள். இந்த சங்கம வழிபாடு, சிவனடியார் வழிபாடு முக்கியமாக இருக்கிறது. இந்த வேளையிலே இயற்பகை நாயனாருடைய திருவடி தாள்களை பணிந்து வணங்கி அவருடைய திருவருளும் குருவருளும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அவருடைய திருவருள் குருவருள் உங்களுடைய வாழ்வியலே சகல வளங்களையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல சிவபெரும்புடைய திருவருள் கடாட்சம் உங்களுடைய வாழ்வியலே கிடைக்க வேண்டும். சகல சௌபாக்கியங்களையும் பெற்று இன்பமாக வாழ சிவபெருமானுடைய திருவருள் கருணை கிடைக்க பிரார்த்தித்து சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.